மற்றவர்களுக்கு யாருக்கும் இது பிரச்சனை இல்லை, നിങ്ങൾക്ക് മാത്രം എന്താണ് ഇത്ര பிரச்சனை? இருக்க காலத்துல வந்து லெஸ்பியன் சொன்னாலே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. ஓ லெஸ்பியன்ஸ் பான் படம் அப்படின்னு நினைச்சுட்டு கனெக்ஷன் இருந்தா போகுது. இந்த வாட்டி பார்க்கும்போது லாரன்ஸ் சொன்ன ஒரே விஷயம், நீ யாரு முடிவு செய்யறதுக்கு? നിങ്ങളുടെ വിയോജിപ്പ് അവർക്ക് എന്താ? டிஆர்பிக்காக இது பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டிஆர்பி பண்றது நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம். ஷோஸ் இந்த மாதிரி ஷோ வந்து டிஆர்பி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். ஸ்மால் இஷ்யூ knocked everybody's door. ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து தைரியமா எல்ஜிபிடிக்கு நாங்கள் லெஸ்பியன்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். வழக்கமாக வரமாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. நீ ஆம்பளையா பொம்பளையா கேட்கறத விட்டுட்டு ஒரு மனுஷனை பார்த்தாலே நிறைய விஷயம் வந்து ஈர்வு வரும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிக் பாஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி லெஸ்பியன் கப்பல் கண்டஸ்டன்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு சைடு எல்ஜிபிடி பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்றாங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? மை ஒப்பீனியன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டெலிவிஷன் ஷோல ஒரு லெஸ்பியன் கப்பலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்க கம்யூனிட்டி சார்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இன்னொன்று, ஆப்வியஸா ஒரு சேனல் வந்து டிஆர்பி ரேட்டிங்காக தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் எங்கள் கம்யூனிட்டி இஷ்யூஸ் இவ்வளோ தூரம் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்க முடியாது. நிறைய பேர் திருநங்கைகள் பற்றின இஷ்யூஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மீடியா மூலயமா தான் போய் மக்களை போய் சேர்ந்தது. அது மூலயமா தான் வந்து திருநங்கைகளுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. எல்லா இடங்களிலும் திருநங்கைகள் நிறையவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் மாறும். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் மூலிமா ஒரு மிகப்பெரிய டெலிவிஷன் சேனல்ல நடக்கிற மிகப்பெரிய ஷோ மூலிமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கிரியேட் ஆகும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்காக நான் சேனலுக்கும் மோகன்லால் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாலேட்டனுக்கு வந்து ரொம்ப நமஸ்காரம், ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து அப்படியே விடாம நியாயமா பேசி ஒரு தீர்வு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்க காலத்துல வந்து லெஸ்பியன் சொன்னாலே எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. ஓ லெஸ்பியன்ஸ் பான் படம் அப்படின்னு நினைச்சுட்டு கனெக்ஷன் இருந்தா போகுது. பட் லெஸ்பியன்ஸ், பீங் கே, பீங் டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்மென் எல்லாமே நாங்களாம் ஒன்று தாங்க, ஒரே கம்யூனிட்டி தான். ஸோ நாங்கள் எல்லாருக்குமே சண்டை போடுவோம், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாருக்காக நிற்போம் நாங்கள். இந்த வாட்டி பார்க்கும்போது லாரன்ஸ் சொன்ன ஒரே விஷயம், நீ யார் முடிவு செய்யறதுக்கு whether that person should be in the house or not? அது நியாயமான கேள்வி. அது மக்களோட தீர்ப்பு, அவங்க தீர்ப்பு கிடையாது. ஏன்னா that's how the voting works. டிஆர்பிக்காக இதை பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டிஆர்பி பண்ணுறது நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம் ஷோஸ். இந்த மாதிரி ஷோ வந்து டிஆர்பிக்காக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. அது இல்லாமல் இப்போ கூட ஒரு பையன் போயிருக்கோம்ல, ரியாசன் சொல்லி பையன், மேக்கப் என்ன முடியுது. ஸோ அகெயின் தே டார்கெட்டிங் ஹிம் ஆல்சோ. அவனும் அந்த பையன் என்ன மாதிரி தான். நாங்களாம் we come from the same gender of being gay or being gender fluid, however you want to call it. நீ ஆம்பளையா பொம்பளையா கேட்கறத விட்டுட்டு ஒரு மனுஷனை பார்த்தாலே நிறைய விஷயம் வந்து நிறைய விஷயத்துக்கு தீர்வு வரும். ஸோ அந்த பையனை போட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஐ திங்க் they torturing him and trying to ask unnecessary questions and saying it's not normal, it's abnormal. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எதுன்னு தெரியல. சர்ப்ரைசிங்லி இப்போ மலையாளம் பிக் பாஸ் வருது. இதற்கு எந்த பிக் பாஸ்லையும் வரல அது மாதிரி கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக். ஆனால் மட்டும் வந்து பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சேனல்ல ஒரு பெரிய ஷோல எங்க கம்யூனிட்டி, அதாவது எங்க கம்யூனிட்டின்னு சொல்றது LGBTIQ+ கம்யூனிட்டி சேர்த்து சொல்றேன். எங்க கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு லெஸ்பியன் கப்பலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். இன்னொன்னு, வாய்ப்பு கொடுத்ததோடு இல்லாம அங்க நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேஷனை அது கூட சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டார்னு சொல்ற லாலேட்டன் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்காக வாய்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அவரோட சப்போர்ட்டை முழுசா அந்த கப்பலுக்கு கப்பல் கொடுத்தது வந்து கப்பலுக்கு மட்டும் இல்லை, அவன் சார்ந்த ஒரு 100 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்காகவே அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பேர் ரீச் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்மால் இஷ்யூ ஹாஸ் knocked everybody's door. சோஷியல் மீடியால பார்த்தோம்னா எவ்வளோ பேர் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்றது சொல்லவே முடியாது. அவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நெகட்டிவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸும் கண்டிப்பா மாறும் நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம சாஷா ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து தைரியமா வந்து நாங்க வந்து எல்ஜிபிடிக்கு நாங்க லெஸ்பியன் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நான் வழக்கமா வரமாட்டாங்க அவ்வளவு ஈஸியா. நிறைய பேர் வந்திருக்காங்க பாஸ்ட்ல. பட் எல்லாமே ஒரு காமிக்கலா
ஒரு ரீல் போடுறது மாதிரி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து கப்பலாக அன்பு காமிச்சு தேர் மீன்ஸ் இட்ஸ் a very big factor. It's an eye opener for the entire country and for people who are watching all over the world. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கூட ஒரு லெஸ்பியன் கப்பலுக்கோ ஒரு டிரான்ஸ் மேனுக்கோ வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் டிரான்ஸ் விமென்க்கு வாய்ப்பு நிறையவே கொடுத்துட்டாங்க. ஒரு கே மேன்கோ இல்லைன்னா வந்து ஒரு லெஸ்பியன் விமென்கோ இல்ல ஒரு லெஸ்பியன் கப்பலுக்கோ இல்ல ஒரு டிரான்ஸ் மேன்கோ இல்ல ஒரு நிறைய பேர் டிரான்ஸ் மென்னும் டிரான்ஸ் விமெனும் கப்பல்ல இருக்காங்க. அவங்க முக்காசி இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறையவே திருடங்க போயிட்டு திருடமே அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கண்டிப்பா நம்புறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9லயும் இந்த மாதிரி ஒரு லெஸ்பியன் கப்பல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விழிக்கொலை வரத்துக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு காலத்துல வந்து திருநங்கைகள் கூட கல்லால் அடிச்சாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, சிரிச்சாங்க, ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற அக்செப்டன்ஸ் லெவல் பார்த்தோம்னா வேற லெவல். எல்லா இடத்துலயும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் நம்மளை ஏத்துக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. கவர்மெண்ட்டுமே நம்மளுக்காக பாலிசிஸ் நிறைய கொண்டு வந்திருக்கு. சோ இதுவும் மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு லெஸ்பியன் கப்பலோ இல்ல ஒரு டிரான்ஸ்மேனோ இந்த வருஷம் தமிழ் பிக் பாஸ்ல வந்து வருவாங்கன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். ஸோ அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்களோட இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணாம அப்படியே ஐவாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட இஷ்யூஸும் அட்ரஸ் பண்ணணும், அவங்கள பத்தின அவேர்னஸும் இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படணும், அவங்கள பத்தின இஷ்யூஸும் மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த சீசன்ல வந்தா நல்லா இருக்கும். we are hoping for the best. நான் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாது. நம்மள மாதிரி ஆளுங்க உள்ள விட்டாதான் சரியா நினைக்கிறேன். ஏன்னா we have to be brave, be strong. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாச்சு. சாஷா பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்க மாதிரி மக்கள் நிறைய பேர் தேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்கனால ஒரு 10 பேருக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். கொஞ்சம் அப்படி முஸ்லிம் கூப்பிடாதீங்க, கேலி பண்ணாதீங்க, அவங்களும் நம்ம மாதிரி மக்கள் தான் மரியாதை கொடுத்து பார்க்க டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா இப்போ வந்து தமக்கு தேவையான ஒரே விஷயம் மோர் அண்ட் மோர் அக்செப்டன்ஸ். அதாவது பெற்றோர்கள் ஒரு பெத்த தாயோ தகப்பனும் அவங்க குழந்தைங்களை வந்து மாறு நீ இப்படி கூடாது, ஆம்பளைங்க அழகக்கூடாதுன்னு சொல்றத நிறுத்திட்டு என் புள்ள எனக்காக தான், என் புள்ள எப்படி வேணா வாழட்டும், சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்ந்தா போதும்னு சொல்லிட்டு வாழ விட்டாலே பாதி சூசைடு, இந்த டிவோர்ஸஸ், இந்த தேவையில்லாத ரன்னிங் ஃப்ரம் ஹோம் ஆனர் ஸ்டாப் ஆகும். ஸோ ஐ திங்க் டு ஷோஸ் லைக் திஸ் we should get some kind of recognition. கண்டிப்பா. ஸோ we are hoping for the best. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.